நெல்லையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மழை நீரை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெறுவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு. இப்போ நெல்லையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் வெள்ளம் தேங்கியிருக்கு, அங்கெல்லாம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குதா? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் நேற்று வந்து கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டம் முழுவதும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி, அதே மாதிரி வந்து மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி, ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் தான் நல்ல மழை பெஞ்சுது. கிட்டத்தட்ட ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் இருந்தே நெல்லை மாவட்டம் முழுவதுமே பரவலாக மிதமான சாரல் மழை தான் பெய்துட்டு வர்றது. இப்போ நேற்று வந்து நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாநகர பகுதியில் முக்கியமாக நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவில் வந்து தேங்கியிருந்து, குறிப்பாக வந்து நெல்லை மாநகர பகுதியில் உள்ள இந்த சந்திப்பு பேருந்து நிலையம், அதே மாதிரி ரயில்வே ஃபீடர் ரோடு ஆகிய பகுதிகள், அதே மாதிரி சில தாழ்வான இடங்கள்லையும் இந்த வெள்ளை நீர் தேங்கியிருந்தது. இந்த நீரை அகற்றும் பணியில் வந்து இன்றைக்கி மாநகராட்சி நிர்வாகம் வந்து முழு வீச்சில் ஈடுபட்டதுனால அந்த இடம் முழுவதுமே சில ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அங்கு வந்து இப்பொழுது வந்து சகஜ நிலைக்கு திரும்பி வந்திருக்குது. அந்த தண்ணீர்கள் எல்லாமே வந்து வடிய தொடங்கி விட்டது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் 10 முகாம்களில் 71 குடும்பங்களை சார்ந்த சுமார் 225 பேர் இப்போ பாதுகாப்பான இடத்துக்கு முகாம்களில் வந்து தங்க வச்சிருக்கிறாங்க. அதுபோக வந்து இப்போ வந்து நெல்லை மாவட்டம் முழுவதுமே வந்து மீட்பு பணிகளில் தான் வந்து முழு வீச்சில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பொறுப்பு அமைச்சர் KN நேரு, அதே மாதிரி வந்து மானிட்டரிங் ஆஃபீஸர் கண்காணிப்பு அலுவலர் சந்தீப் நந்தூரி, சபாநாயகர் அப்பா உள்ளிட்டவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தி இப்போ கள ஆய்வில் இருக்கிறாங்க. இதற்காக வந்து தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து முக்கூடலில் வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவினர் வந்து இப்பொழுது வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுபோக மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையும் திருநெல்வேலியில் வந்து முகாமிட்டு இருக்கிறாங்க. இப்போ நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரையில் வந்து இப்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வந்து வெள்ளம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ கிட்டத்தட்ட 65,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே தாமிரபரணி ஆற்றில் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த தாமிரபரணி ஆற்றை பொறுத்த வரையில் வந்து தாமிரபரணி இப்போ வந்து அமைச்சர் நேரு வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இரு பக்கமும் வந்து ரீட்டைனிங் வால் கட்டி மேலே கட்டன் கவர் போட்டு அப்ரோச் பண்ண சொல்லி, இது அந்த இடம் பேர் என்ன சார்? அது சார் தென்காசி ரோடு மவுண்ட் ரோடு. தென்காசி ரோடு மவுண்ட் ரோடு அதையும் அந்த மாதிரி கட்ட சொல்லிட்டோம். இந்த மூலையிலேருந்து கட்டன் கவர் போட்டு நேராக கொண்டு போய் கடைசி வரைக்கும் கொண்டு சொல்லிட்டோம். பட்ஜெட் எதுவும் ஒதுக்கீடு பண்ணிருக்குமா சார்? எத்தனை கோடியில் கட்ட சொல்லியிருக்கோம்? இல்லை, இது வந்து ஒரு 4-5 கோடி தான் வரும். அது உடனே சாங்ஷன் பண்ணிடுவோம். அது 4-5 கோடி மாநகராட்சி டிஎம்ஏ வந்திருக்காரு, உடனே சாங்ஷன் பண்ணி வேலை ஆரம்பிச்சுட்ருவோம். அடுத்த தடவைலாம் இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த ரோடையும் ரோடு போடுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். ரோடையும் போட்டுருவோம். தூர் வாரத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக முன்னாலே தூர் வாரத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். அந்த ஒரு இது ஏற்கனவே நம்ம கட்டி பாதி 3.5 கோடியில் கட்டி மிச்சம் இருக்கிறது தென்காசி டிவிஷன், அதையும் கொஞ்சம் இந்த தடவை ஏற்பாடு பண்ணிக்குவோம். மொத்தம் 20 மோட்டர் வந்துட்டுது எல்லா பக்கமும். வந்து எங்கே தண்ணி இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறது டிஎம்ஏ வந்துட்டாரு. எல்லாம் அந்த மாநகராட்சி காவலர் குடியிருப்புலையும் தண்ணி தேங்கி இப்போ மோட்டர் வச்சு எடுத்துட்டுருவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டுருவோம். உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்கு பாருங்க. எல்லாம் பண்ணிட்டோம். இல்லை, பூரா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, வந்து பாதிக்கப்பட்டது மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது கணக்கெடுக்கிறோம். கலெக்டர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, இது கடைகள் ஏதாவது வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கும் அதையும் கணக்கு எடுத்துருக்கோம். அதுக்கும் உள்ள பணம் கொடுக்கும். சேரமாதாவி போகிறோம். அந்த விகேபுரம் போகிறோம். இங்கே வந்து மொத்தம் 250 குடும்பம் வந்து தங்கியிருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒத்துருங்கள. அதான் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ வந்து ஆக்கிரமிப்புகள், அதாவது எங்கெங்கே ஆக்கிரமிப்புகள் இருக்கோ அவற்றையும் வந்து அகற்றுவதற்காக இப்போ அமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து வந்து மீட்பு முகாம்களை வந்து பார்வையிட இருக்கிறாங்க. இதற்காக அதே மாதிரி வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட கூட்டப்புள்ளி கிராமத்தை சார்ந்த ஒரு 30 மீனவர்கள் வந்து இங்கே முகாமிட்டு அவர்கள் வந்து 6 நாட்டு படகுகளில் வந்து அவர்கள் மீட்கும் பணியில் வந்து ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.